Hi student, welcome to Jeffrey Education YouTube channel. இந்த காணொளி மூலம் எங்களாலே நடாத்தப்பட்ட விசேட மாதிரி பரீட்சை 4னுடைய பகுதி 1 வினாத்தாளின் 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். பிள்ளைகளே, இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு எங்களுடைய வினாத்தாள்களில் பயிற்சி செய்யுங்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. இறுதி பரீட்சை உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். அதிக கூடிய புள்ளிகளை பெறுவதற்கு ஜெஃப்னா எடிஷன் யூடியூப் சேனல் மூலம் வழங்கப்படுகிற வினாத்தாள்களை பெற்று அவற்றிலே பயிற்சி செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகள் கிடைக்கும். அங்கே வாருங்கள், வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிப்போம். வினா இலக்கம் 1. தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை பூரணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. இவ்வாறான வினாக்கள் இறுதி பரீட்சையிலே வருவதுண்டு. அந்த வகையில் இங்கே பாருங்கள், ஒரு மாணவன் ஏதோ ஒரு விளையாட்டிலே வெற்றி பெற்று ஒரு கேடயத்தை கையிலே வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த படத்திலே இடுப்புக்கு கீழே அமையக்கூடிய ஒரு 1, 2, 3. இங்கே முதலாவது ஒரு வராது என்று தெரியும், உங்களுக்கு தெரியும். ஏன் இவர் நிற்கிறார், ஆனால் ஓடுற மாதிரி ஒரு படம் இருக்குது. ஆகவே இந்த வினா வராது. அடுத்த பாருங்கள், இந்த காலை பாருங்கள். இவர் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார், இந்த திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த காலை பாருங்கள், இந்த கால் இந்த திசையை நோக்கி இருக்குது. அதாவது கிழக்கு பக்கம் அவர் பார்க்கல, மேற்கு பக்கம் அவருடைய கால் நிற்குது. அப்போ இந்த படமும் வராது. ஆகவே இது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன? ஆகவே 3வது பகுதி, இந்த பகுதி தான் பொருத்தமாக இருக்கும். இந்த படத்தை பூரணப்படுத்துறதுக்கு இந்த 3வது விட தான் பொருத்தமாக இருக்கும். சரி, ரைட். வினாயிலக்கம் 2. அன்றாடம் போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்தில் நடைமுறைக்கு பொருத்தமான பேருந்து இது. இங்கே பாருங்க, 3 பேருந்துகள் என்ற படம் தரப்பட்டிருக்கின்றது. இதில் நடைமுறைக்கு சாத்தியமான, நடைமுறைக்கு பொருத்தமான பேருந்து என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். என்ன, ஒரு பேருந்தில் எப்போவுமே இடக்கை பக்கத்தில் தான் இந்த வாசல் இருக்குது. முன்னுக்கு ஒரு வாசல், பின்னுக்கு ஒரு வாசல். பின்னால் ஏறி முன்னால் இறங்குறது. என்ன, ஆனால் இந்த முதலாவது படத்தை பாருங்க, இது வலக்கை பக்கம். இந்த டிரைவர் இருக்கிற பக்கத்திலேயே இந்த கதவு தெரியுது. ஆகவே இந்த படம் வராது. இந்த இப்படி பேருந்து வராது. டிரைவர் இருக்கிற பக்கத்திலேயே ஏறலாமா நாங்கள்? இல்லை, டிரைவர் இருக்கிற எதிர்கரையிலான்னு ஏறலாம். அப்போ டிரைவர் எப்போவுமே விலக்கரையிலான்னு இருப்பேன். அப்போ இடக்கரையில் தான் வாசல் இருக்கும். அப்போ இது வராது. இதுவும் அப்படி தான் பாருங்கள். இங்கே பின்னுக்கு ஒரு கதவு காட்டப்பட்டிருக்கு, இடக்கரை காட்டப்பட்டிருக்கு. இந்த பஸ் தான் சரியான பஸ். ஏன்? வலக்கை பக்கத்தில் பாருங்க, வலக்கை பக்கத்தில் டிரைவர், இடக்கை பக்கத்தில் 2 கதவு இருக்குது. அங்கால் பக்கத்தில் தான் கதவு. இப்போ வீதியில் போய்க்குள்ள நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் 2 ஏறணும்னா அந்த பக்கத்தில் இருந்தால் தான் ஏறலாம். என்ன, அப்போ இட பக்கத்தால் வாகனம் செல்லும். என்ன, ரைட். அப்போ அந்த வகையில் இந்த வினாவுக்கான விடை 2வது விடை. சரியா? சரி, ஒரு பஸ் இருக்கா பாருங்க, அவதானிங்க. வினாயிலக்கம் 3, 4 ஆகிய வினாக்களுக்கு வரிப்படத்தை அவதானித்து விடையை தெரிவு செய்க. இந்த வரிப்படம் தரப்பட்டிருக்கு. இந்த வரிப்படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் படங்கள் தரப்பட்டிருக்கு. அதுக்கு இலக்கங்கள் இடப்பட்டிருக்கு. 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 5. சரி, இப்போ முதலாவது பார்ப்போம். வரிப்படத்தில் 3வது நிரையில், உங்களுக்கு நிரை நிரல், இந்த 2ம் இதில் முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த நிறையும் நிரல் தான். இப்போ நிறையண்டா என்ன, நிரலண்டா நிரலண்டா வரைவை வச்சுக்கணும். வரைவு என்ன, மேலே இருந்து கீழே கீறுறோம் தெரியும் தானே, அந்த தான் நிரல் வரைவு. அப்போ மேலே இருந்து கீழே நிலக்குத்தாக இருந்தால் அது நிரல். நிரையான்னு சொன்னால் இப்படி வரிசையாக இருக்கணும், கிடையாக இருக்கணும் இருந்தால் அது நிரை. இப்போ முதலாவது 3வது நிரையில். அப்போ எது நிரை? 3வது நிரை இந்த அடக்கு, இந்த விட 3வது நிரை. அப்போ இதுதான் 3வது நிரை. 3வது நிரல் இல்லை. அப்போ பார்க்கணும், இந்த 3வது நிரையும் வர வேணும். அப்படியே இங்கே 3வது நிரலும் சந்திக்கிற இடம் தான் இதுதான். அப்போ பார்த்தீங்கண்டா இந்த படம் 2ம் சந்திக்கிற இடம் இதுன்னு பார்த்தா எது? 3வது விட. என்ன, அப்போ உங்களுக்கு தெரியணும், இந்த இந்த நிரையும் நிரலும் 3வது நிரலையும் 3வது நிரையிலையும் சந்திக்கிறது. சரி, அப்போ இதான் விட. அப்போ எத்தனை விட?
மூன்றாவது விடை. இப்போ நான்காவது வினாவை படிவ வாசிக்க பாருங்க பிள்ளைகள். வரிப்படத்தில் காணப்படும் இந்த உருவிலிருந்து கவனிக்க வேணும். இந்த உருவிலிருந்துன்னு சொன்னால் அதில் இருந்து தான் என்ன தொடங்க வேணும். அதுதான் 1, அடுத்தது 2, அடுத்தது 3 அப்படி எண்ணுறது. சரி, உருவிற்கு அல்லது உருவிற்கு அடுத்ததாக இல்லாட்டி உருவிற்கு அப்படி வந்தால் உருவிற்கு என்றால் அடுத்ததுலேருந்து எண்ணணும், அதிலேருந்து எண்ணக்கூடாது, அடுத்ததுலேருந்து எண்ணணும். சரி, இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்க, வரிப்படத்தில் காணப்படும் இந்த உருவிலிருந்து இந்த உருவம் எங்கே கிடக்கு, இந்த கிடக்கு, இதுதான் அந்த உரு. அதில் இருந்து இரண்டாவதாக உள்ள, அப்போ அதில் இருந்து இரண்டாவதுன்னு சொன்னால் பாருங்க, இது எப்பவுமே முதலாவது, இதான் முதலாவது. அதில் இருந்துட்டு கேட்க அதான் முதலாவது. அப்போ ரெண்டாவது பார்த்தா இது வரும் என்ன. இப்போ அதில் இருந்து பார்க்க ரெண்டாவது பார்க்க இது வரும். முதலாவது இரண்டாவது, அதில் இருந்து உருவிற்கு இரண்டாவதாக அமைந்திருக்கிறது. உருவிற்கு இரண்டாவதுண்டா இது வரை, இனி இது வரா, இது முதலாவது. அப்போ மேலே வர இரண்டாவது பார்த்தா முதலாவது ரெண்டாவது. இந்த இதுவும் இந்த உருவிலிருந்து ரெண்டாவது, இதுவும் இந்த உருவிலிருந்து ரெண்டாவது, இதுவும் இந்த உருவிலிருந்து ரெண்டாவது. இது முதலாவது, இது ரெண்டாவது, இது முதலாவது, இது ரெண்டாவது, இது முதலாவது, இது ரெண்டாவது, இது முதலாவது. அதில் இருந்துண்டு கேட்டால் பாருங்க, இப்போ கணக்க படங்கள் பார்க்கலாம், இப்போ 4 திசையிலையும் பார்க்கலாம். அதில் இருந்து ரெண்டாவது, அதிலிருந்து ரெண்டாவது, அதிலிருந்து இது. அடுத்தது சொல்லியிருக்கு பாருங்க, இரண்டாவதாக உள்ள உருவிற்கு இரண்டாவதாக அமைந்திருக்கும். இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்க, இதுக்கு ரெண்டாவதா, முதலாவது இதில் 1, இதில் இதுக்கு இந்த உருவிற்கண்டா இந்த உருவிற்கு 1, 2, இதுதான் ரெண்டாவது. இந்த படம் இருக்கோ இல்லை, இந்த படம் வந்தாலும் சரியான இந்த படம் இல்லை. அது அடுத்த பார்ப்போம். இப்போ இதில் இருந்து இது ரெண்டாவது, இனி இதுக்கு ரெண்டாவதுன்னு பார்த்தா இதுக்கு ரெண்டாவது இது பார்க்கலாம், இது முதலாவது, இது பார்க்கலாம் 1, 2 சரியா. இதுக்கு 1, 2 இந்த திசையில் பார்த்தா இதுவும் வரும். அப்போ இந்த படம் இருக்கோ இல்லை, என்ன அந்த படம் இல்லை. அடுத்தது பாருங்க, இதில் இந்த படத்துக்கு ரெண்டாவதா பார்க்க, இதுக்கு இந்த உருவிற்கு ரெண்டாவது, இது 1, 2 எங்கே இந்த படம் காட்டி பாருங்க. அப்போ இந்த உரு வர வாய்ப்பு இருக்கு. இந்த உருவில் இருந்து ரெண்டாவதா இது இருக்குது, அதில் இருந்துட்டு அதுக்கு ரெண்டாவது, அந்த உருவிற்கு ரெண்டாவது 1, 2 இருக்குது. இந்த கீழே இந்த 2 இருக்குது. அப்போ அந்த விட இங்கே இருக்குது. ஆகவே இந்த விட வரலாம். ஆகவே இந்த விடைக்கு சரியா பொருத்தமான விட இந்த விட. இதுவும் காட்டிக்க முடியும். இதில் இருந்து இங்கே ரெண்டாவது இது இந்த விடையும் வரலாம். ஆனால் இந்த விட விடையில் இருக்கோ இல்லை. ஏன்னா இந்த உருவில் இருந்து இது ரெண்டாவதாக இருக்குது, இந்த உருவிற்கு இது ரெண்டாவதாக இருக்குது. அப்படி தான் பார்க்கணும். இதில் ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. உருவில் இருந்தண்டா அதையும் சேர்த்தண்ண வேணும். உருவிற்கு அண்டா அடுத்தண்டு எண்ணணும். அதை முதலாவதுண்டு எண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக தான் இருக்கிறதா முதலாவது. விளங்கிட்டேன். குட். திருப்பி பாருங்க, பார்த்தா விளங்கும். சரியா. 5, 6 ஆகிய வினாக்களில் 3 உருக்களில் 1, 2 ஒத்தவை. அந்த 2 உருக்களும் அவை சிம்பிள். இந்த சிம்பிள் இதை பார்க்கணும். நீங்கள் இந்த முழுமையாக பார்க்க வேணும். முழுமையாக பார்த்தா 3 முறை மாதிரியான படம் தான். யாரோ ஒரு அண்ணாவோ தம்பி ஒரு சாப்பிட்ற கரண்டியால் சாப்பிட்ற மாதிரி ஒரு படம் தந்துருக்கு. இப்போ இதில் வேறுபாடுகளை பார்க்கல. இதுக்கிட்ட பார்த்தா இனி பகுதியாக பார்க்கணும். தலையை பார்க்கணும், தலையை உண்டா இருக்குது. கண்ணை பார்க்கணும், மூக்கை பார்க்கணும், கரண்டியை பார்க்கணும், இந்த தேநீர் கப்பை பார்க்கணும், மேசியை பார்க்கணும். இப்படி பார்க்கணும். பகுதி கதிரையை இப்படி பார்த்து தான் கண்டுபிடிக்கலாம். சும்மா எழுந்தமானதுக்கு இப்படியே கண்டுபிடிக்கலாம். அப்படியா என்ன? அப்படி பார்த்தா இங்கே பாருங்க, இந்த வினாவுக்கு ஏயும் சியும் தானே அந்த 2 உத்த உருமேன்னு சொன்னால், அந்த ஏயும் சியிலையும் பாருங்கோ, இந்த பகுதியில் ஒரு மேசை விரிப்பில் கோடு கிடக்கு. இங்கே இந்த இருக்கு ஒரு கோடு, இந்த இருக்கு வந்து கோடு. ஆனால் இதில் இல்லையா அந்த கோடு, இதில் இல்லை. பார்த்தீங்களா? ஆகவே தான் ஏயும் சியும். சரியா? டைம் கையில் ஆகுவான விட. அதே மாதிரி தான் இதுக்கும் என்ன எக்ஸ் ஒய் செட் இதில் 2 ஒத்தது, இது 1 வேறுபட்டது. அப்போ இது சிம்பிளாக பார்த்துருப்பீங்க. என்ன இது கண்டுபிடிச்சிங்க பாருங்க. இந்த பகுதியை பாருங்கள், இல்லை நட்சத்திரத்தை காணியில், இந்த பகுதியிலே நட்சத்திரத்தை காணியில். ஆனால் இங்கே பாருங்க, இதில் நட்சத்திரம் தெரியுது. ஆகவே இந்த ஒரு வராது. அப்போ இது 2 தான் வரும். இப்போ எக்ஸும் பையும் எத்தனாவது விட? முதலாவது விட. ஏன்னா சரி. விநாயகம் 7 கீழே சுவர் ஒன்றில் தொங்க விடப்பட்டுள்ள ஏபிசி ஆகிய 8 அட்டைகளில் ஏதோ ஒரு பண்புக்கு ஏற்ப வேறுபட்ட உரு இது. நீ பாருங்க, 2ஐயும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன 3ஐயும் பார்த்தா 1 இருக்கு, 8 இருக்குது, 6 இருக்கு, 9 இருக்கு, 8 இருக்கு, 1 இருக்கு.
ஒன்று இருக்குது, 9 இருக்குது, 9 இருக்குது, 6 இருக்குது, 6 இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது, 9 இருக்குது, 8 இருக்குது, 8 இருக்குது, 6 இருக்குது, 9 இருக்குது, 1 இருக்குது. அப்போ என்ன பண்பு அடிப்படையில் வேறுபடுத்தலாம்னா பல்வேறு பண்பை பார்க்கணும். என்ன ஒரே மாதிரி இருக்கா, இல்லாட்டி அடுத்துள்ள இலக்கங்கள் இருக்கா, இல்லாட்டி இந்த 18 18 69 81 19 96 61 19 88 90 இப்படி பல்வேறு இதை பார்க்கணும் தொடர்பு. இதில் ஒன்று முக்கியம் ஒன்றும் இல்லை பிள்ளைகள் என்னென்னா, இந்த 3 அட்டையையும் தலைகளாக திருப்பி பார்த்தால், இந்த 3 அட்டையும் தலைகளாக பார்க்கணும். அது இதை விலஞ்சுடியாக திருப்பணும். இப்படி விலஞ்சுடியாக திருப்பி பார்த்தா இது முதலாவதாக வரும். திருப்பிக்க முதலாவது மேலே வந்துருந்தானே, இப்படி மேலே வரையில 1 8 6 9 8 1 இந்த வளம் இருந்து பார்க்கல அதுதான் தெரியும். திருப்பி பார்த்தாலும் அதே இலக்கங்கள் தான் தெரியும். சரியா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 3 அட்டையாளம் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் சி வந்து அது பாருங்க, இதில் 1 9 8 8 9 1 இருக்குது. மற்றவளம் திருப்பி விட்ட வேண்டாம். இதை மற்றவளம் திருப்பி விட்டால் என்ன நடக்க வேண்டால் 1 6 8 8 6 1 வரும். பாருங்க, இங்கே 1 9 8 8 9 1 இருக்குது. தலைகளை திருப்பி விட்ட வேண்டாம். 1 6 8 8. அப்போ இந்த இலக்கங்கள் வேறுபடையில் அதே இலக்கமாக வரும் திருப்பினாலும். ஆனால் இதை திருப்பினால் வேறு இலக்கம் வரும். சரியா? அதுதான் வித்தியாசம். இப்படி தான் போடுவாங்க. கொஞ்சம் வேலை அவதானமாக இருந்தால் இலவா புள்ளிகளை எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே, இது ஒரு கோலம், ஒரு கோலம். இந்த ஒரு கோலத்தை அடுத்து வர வேண்டிய ஒரு இந்த 4வது வரக்கூடியது இது 2 கட்டுறது. இது சிம்பிள். நெஞ்சு பாருங்க, இந்த இடத்துல இந்த இது இருக்குது. அடுத்த இந்த இடத்த வந்துட்டு, அடுத்த இந்த இடத்த வந்துருக்கு. அப்போ அடுத்த இந்த இடத்த வரும். என்ன அப்படி பார்த்தா இது வந்திருக்கு, இதுதான் கிடக்கு. இதை வச்சுக்கொண்டு சிம்பிளாக போட்டு போயிடலாம். விளையில இவங்க அடுத்தது பார்க்கவே தேவையில்லை. இன்னொன்று பாருங்க, இந்த கோடு இப்படி கிடக்குது, இந்த கோடு இப்படி கிடக்குது, இந்த கோடு இப்படி இருக்குது. அப்போ அடுத்த கோடு இப்படி வர போகுது, இப்படி வந்திருக்கும். அப்படி வந்தாண்டு பார்த்தா இந்த இதெல்லாம் கிடக்கு, இந்த கோடு. சரியா? அப்படி கோட்டையும் வச்சு பார்க்கலாம், அந்த புள்ளியையும் வச்சு பார்க்கலாம். சரியா? இது சிம்பிள், நீங்கள் செய்திருப்பீர்கள். காலை வேளை ஒன்றில் துஷாராவும் இசாராவும் 5 மீட்டர் இடைவெளியில் நிற்கணும். அப்போ 2 பேரும் 5 மீட்டர் இடைவெளியில் நிற்கணுமா? அப்போது இசாராவினால் அவனுக்கு பின்னாலும் துஷாராவினால் அவனுக்கு முன்னாலும் விழுந்தது. துஷாராவும் இசாராவும் பார்க்கும் திசைகள் முறையே. அப்போ காலை வேளைண்டா உங்களுக்கு தெரியும், இந்த வினாவுக்கான விடையை பாருங்க. மேற்கு கிழக்கு. என்ன, துஷாரா மேற்கு பார்க்குற, இசாரா கிழக்கு பார்க்குற. விளங்கிட்டா? அப்போ துஷாரா மேற்கும் இசாரா கிழக்கு எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு காலை வேளைன்னு சொன்னால் பிள்ளைகள் பாருங்க, துஷாரா இப்படி நிற்கிறான்னு பார்ப்போம், இசாரா அப்படி நிற்கிறான்னு பார்ப்போம். இப்போ சூரியன் எங்கள் காலை வேளையில் இருக்கும், இங்கே இருக்குது. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா, இசாராவின் நிழல் அவருக்கு பின்னால் விழுதாண்டா. இப்போ இசாராவின் நிழல் அவருக்கு பின்னால் விழ வேணுமெண்டா அவர் எங்கே பார்க்கணும்? இங்கே தான் பார்க்கணும், கிழக்க தான் பார்க்கணும். அப்போ தான் பின்னுக்கு நிழல் விடும். முன்னுக்கு வெயில் பட்டால் தானே பின்னுக்கு நிழல் விடும். அப்போ முன்னுக்கு வெயில் படணும்னா இவர் கிழக்க பார்க்கணும். சரியா? துஷாராவின் நிழல் வந்து முன்னுக்கு விழுந்தாண்டா அவனுக்கு முன்னால் விழணுமெண்டா. இப்போ இங்கே வெயில் இருக்குது. அப்போ இவருக்கு முன்னால் விழ வேணுமென்று சொன்னால் இவர் இங்கே பார்த்தா தான் அவருடைய பின்பக்கம் வெயில் படையக்கில்ல. என்ன, பின்பக்கம் வெயில் படைக்க முன்னுக்கு நிழல் விடும், இங்கே நிழல் விடும். அப்போ எங்கே பார்க்கணும்? இவர் மேற்க பார்க்கணும். இவர் கிழக்கா இசாரா கிழக்க பார்க்க வேணும், துஷாரா மேற்க பார்க்கணும். சரியா? விளங்கிட்டா? திருப்பி பாருங்க பிள்ளை. அப்போ விளங்கும். சரியா? 2 பார்க்கலாம் நீங்களும். வெயிலுக்குள்ள இருக்க கிழக்கு பார்க்க 2 பார்த்தா முன்னுக்கு பின்னுக்கு எப்படி நிழல் விடுது அதுக்கு பார்க்கணும். மைதானத்தில் 2 இருக்கா நீங்கள் விளங்கி கொள்வோம். சரியா? இப்போ இது பெரிய வேலையில் பாருங்க. 10வது வினா, கீழே கொடுத்த நிலையில் ஒரு கயிற்று துண்டினை 9 துண்டுகளாக வெட்டுவதற்கு நீளமான கத்தி ஒன்றால் குறைந்தது எத்தனை தடவைகள் வெட்டணும்? கொஞ்சம் ஒரு சின்ன ட்விஸ்ட். என்ன, அவ்வளோ பெரிய அளவுக்கு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. நீளமான கத்தி என்று தந்தபடியா இந்த நீளமான கத்தியாக 2 இடத்தை வெட்டி விட்டாலே சரி. என்ன பாருங்க, 2 இடத்தை வெட்டினா காணும். இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு. இப்போ எண்ணி பாருங்க எத்தனை துண்டு விடும். இதில் ஒரு துண்டு விடும், இதில் ஒரு துண்டு விடும், அடுத்து இதில் ஒரு துண்டு, 3 துண்டு விழுந்து. அப்புறம் இதுக்குள்ளே பாருங்க 4 5 6 7 துண்டு விழுந்தது இதுக்குள்ள. அப்புறம் இது 8, இது 9 துண்டு விடும். சரி, ஏதாவது சின்ன கேள்வி நீங்கள் சிம்பிளாக செய்திருப்பீர்கள் பிள்ளைகள. சரி, விநாயகம் 11. காலையில் பாடசாலை பேருந்தில் செல்லும் டயானா சூரிய ஒளி படாமல் இருப்பதற்கு பேருந்தின் வலது பக்கமாக உள்ள ஆசனத்தில் அமர்ந்து பயணித்தாள். பாடசாலை விட்டு மாலை வீட்டுக்கு திரும்பி வரும்போது சூரிய ஒளி படாமல் இருப்பதற்கு பேருந்தில் எப்பக்க ஆசனத்தில் அவள் அமர்ந்து பயணம் செய்ய வேண்டும். நீங்கள் யோசிப்பீர்கள் என்னென்னா, போவைக்க வலது பக்கம் இருக்கிறது, அப்போ வரைக்க இடது பக்கம் இருந்தால்
நிழல் படாதுன்னு யோசிச்சிருப்பீர்கள் என்ன. சரி, அதெல்லாம் தவறு. அப்போ கவனமாக இருக்கணும்னா இப்போ சொல்லப்பட்ட விஷயம் பாருங்க, வலது பக்கம் தான் இருக்கணும். அதே பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான். ஏனண்டா போயக்குள்ள கிழக்கு பக்கத்தில் இருந்த சூரியன் வரையக்குள்ள மேற்கு பக்கம் போயிடும். அப்போ மேற்கு பக்கம் போகுதுன்னா நாங்கள் திருப்பி இடப்பக்கம் அந்த பக்கம் போயிருந்தோம்னா அந்த பக்கம் சூரியன் வெயில் பட்டுடும். அப்போ அந்த பக்கம் போகக்கூடாது. விளங்கிட்ட எப்படின்ட்டு. சரி, இப்போ பாருங்க, இப்போ பேருந்து போகுது, எங்கே போகுதுன்னு சொன்னால் அங்கே எங்களுக்கு தெரியாதா வேணுண்டா நிழலை பற்றி வலது பக்கம் தானே பார்க்கணும். இப்போ அங்கே இருந்து வரைக்குள்ள இது வலது பக்கம், இது இடது பக்கம். இங்கே இருந்து போய்க்க இது வலது பக்கம், இது இடது பக்கம். விளங்கிட்டா. சரி, இப்போ பாருங்க, இது சூரியன். இப்போ சூரியன் இருக்கா, அப்போ எங்கே போனால் இப்போ என்ன செய்கிறான்னு பாருங்க, வலது பக்கமாக உள்ள ஆசனத்தில் தான் பயணிக்கிறோம். அப்போ இதில் இங்கே போய்க்குள்ள நாங்கள் இந்த பக்கம் இருந்தால் சூரியன் படம் இதுதான் வலது பக்கம் இங்கே போய்க்கு. ஆனால் அங்கே இருந்து இங்கே வரைக்குள்ள என்ன, அங்கே இருந்து இங்கே வரைக்குள்ள இதுதான் வலது பக்கம். அங்கே இந்த அப்போ வலது பக்கத்தில் இருந்தால் சூரியன் படாது. ஏன், இங்கே சூரியன் இருக்கிறபடி இங்கே படாது. அப்போ அங்கேருந்து வந்து எங்கே தெற்குக்கு வந்திருக்குது. தெற்கு திசை நோக்கி வரைக்குள்ள நீங்கள் வலது பக்கத்தில் இருந்தால் சூரிய ஒளி படாது. விளங்கிட்ட. அப்போ தெற்கு திசை நோக்கி வந்திருக்கு. அப்போ திருப்பி மாலையில் என்ன நடக்கும், இஞ்சால பக்கம் இருக்கிற காட்டிருக்கு, அந்த பச்சையால் காட்டிருக்கு. இஞ்சால இருந்தால் தான் சூரிய ஒளி படாது. இங்கே இருந்தால் பட்டுரும். அங்கே இருந்து வரைக்குள்ள பஸ்ஸுக்கு தான் ஒரு ஆள் இருந்து பாருங்க, டிரைவர் இருந்தாருண்டா அவருக்கு இதுதான் வலது பக்கம். சரி, இதில் டிரைவர் இருந்தால் உள்ளுக்கு இருந்தாருண்டா இங்கே நோக்கி போகிற பஸ் தான் இதான முன்பக்கம், இதான முன்பக்கமாக இருக்கும். ரைட். இப்போ பாருங்க, மாலையில் என்ன செய்யணும் பண்ணால் எங்கே போகுது பஸ், இஞ்சால சூரியன் வந்துடும், பஸ் இஞ்சா போகுது. இஞ்சா போய்க்குள்ள பாருங்க, இப்போ இது இடது பக்கம். இப்போ இங்கேருந்து போய்க்கு இடது பக்கம், இடது பக்கத்தில் இருந்தால் என்ன நடக்கும், சூரிய ஒளி படம். ஆனால் போய்க்குள்ள என்ன செய்யணும்டா, இந்த வலது பக்கத்தில் இருந்தால் தான் சூரிய ஒளி படாது. சரி, விளங்கிட்டா. சரி, திருப்பி திருப்பி பாருங்க, விளங்கும். சரியா. வினா இலக்கம் 12. கண்டி, காலி, கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் அமைந்த 3 பாடசாலைகளுக்கு நிறுவனம் ஒன்றினால் கணனிகள் வழங்கப்பட்டன. கண்டி, காலியில் அமைந்த பாடசாலைக்கு கிடைத்த கணனிகளின் எண்ணிக்கை காலி, கொழும்பில் அமைந்த பாடசாலை கிடைத்ததை விட குறைவா. சரி, இதை கவனமாக இருக்கணும் வேண்டாம். இப்போ மூன்று பாடசாலை தான் கொடுக்கணும். ஆனால் இப்போ ஒப்பிட்டு காட்டணும், அந்த பாடசாலை இந்த 2 பாடசாலையோட ஒப்படைக்க மற்ற 2க்கும் கிடைச்சது குறைவு. என்ன, கொழும்பு கண்டியில் அமைந்த பாடசாலைக்கு கிடைத்த கணனின் எண்ணிக்கை காலி, கொழும்பில் அமைந்த பாடசாலை கிடைத்ததை விட குறைவான. ஏனெனில் 3 இடங்களிலும் எங்கே அமைந்துள்ள பாடசாலைக்கு அதிக கணனிகள் கிடைத்திருக்கு. இது சின்ன கேள்வி. நீங்கள் கொஞ்சம் பெரிய பந்தியாக இருக்குது, என்னடா அது பெரிய குழப்பம் இருக்குது, 3 இடம் தானே, சிம்பிளாக போட்டு பார்க்கலாம். எப்படி இந்த வினாவுக்கான விட வந்து கொழும்பு எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், முதலாவது எங்களுக்கு தெரியும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், கண்டி, காலி இந்த 2 பாடசாலைக்கும் கிடைச்சதை விட காலிக்கும் கொழும்பிலும் அமைந்த பாடசாலைக்கு கிடைத்ததை விட குறைவா. நெஞ்சு பாருங்க, கண்டி, காலி அந்த பாடசாலைக்கு கிடைத்த கணனின் எண்ணிக்கை காலி, கொழும்பில் அமைந்த பாடசாலை கிடைத்ததை விட குறைவு. அப்போ இதை விட இங்கே குறைவு அண்டு சொல்லுங்க. நாங்கள் இப்படி போட்டுவிட்டு கண்டி கொண்டு காலிக்கு 2, காலிக்கு இங்கே 2 போட்டபடியே இங்கே 2 தானே போட போகிறோம். 2 கொழும்புக்கு 3 போடுறேன். தெரியாத கணியங்களை போட்டு பார்க்குறது சும்மா சிம்பிளாக முதல்ல இருந்து போடுவோம். இப்போ கண்டி கொண்டு கிடச்சிருக்கோம், காலிக்கு 2 கிடச்சிருக்கோம். அதே காலிக்கு நாங்கள் இப்போ 2 கொடுக்கணும். இங்கே 2 கொடுத்தபடி இங்கே 2 கொடுக்குறேன். 3 கொழும்புக்கு 3 விடும். இப்போ 2ஐயும் கூட்டி பாருங்க என்ன வருது, 2ஐயும் கூட 5 வரும். 2ஐயும் கூட 5, இது 2ஐயும் கூட 3 வரும். அப்போ அவர்கிட்ட இது சரியோ பாருங்க, இங்கே கிடைச்சதை விட இங்கே கிடைச்சா குறைவா. கண்டி காலிக்கு கிடைச்சதை விட, இந்த கண்டி காலிக்கு கிடைச்சதை விட காலி, கொழும்பில் அமைந்த பாடசாலைக்கு கிடைத்ததை விட குறைவு, இதை விட குறைவு. என்ன, அப்போ போட்டது சரியாது. அது இன்னொன்று இருக்குது, கொழும்பு கண்டியில் அமைந்த பாடசாலை கிடைத்த கணனிகளின் எண்ணிக்கை. அப்போ நான் அதை கொழும்புக்கு ஏற்கனவே ஒரு 3 போட்டுவிட்டாங்க மேலே. அடுத்து என்ன, கண்டிக்கு 1 போட்டாச்சு. சரி, இப்போ கொழும்பு கண்டி அமைந்த பாடசாலை கிடைத்த கணனின் எண்ணிக்கை காலி, கொழும்பில் அமைந்த கிடைத்ததை விட குறைவு. இப்போ பாருங்க, காலிக்கும் கொழும்பிலும் அமைந்த விட குறைவு. இது காலிக்கு 2, கொழும்பு மொத்தம் இங்கே 5 தான் வருது. இங்கே ஒரு 3, 1, 4. அப்போ இதுக்கும் சரி. அப்போ அந்த இதுக்கு இதை விட இது குறைவாம்னு சொல்லி அப்படி பார்த்தா 3 இடங்களிலும் எங்கே அமைந்துள்ள பாடசாலைக்கு அதிகமான கிடைத்திருக்கும், கொழும்புக்கு தான் 3 போடுங்க. அப்போ கொழும்புக்கு தான் கூட கிடைச்சிருக்கும். இந்த இலக்கங்களை மாறிப்பட. இப்போ ஏன் காலிக்கு 3 போடக்கூடாதுன்னு கேட்டால், காலிக்கு 3 போட்டால்
கொழும்புக்கு 2 போட வேண்டி வரும். இங்கே கூட்டினா 2 2 4 வந்துடும். இங்கே 3 3 4 வந்து சமனா வந்துடும். விளங்கிட்டு சரி போட்டு பாருங்க. அப்படி இதுதான் சரியான இப்படி போட்டு பார்க்கணும். சரி, நான் முதலாந்திரம் போடக்கலையே சரி வந்துட்டுது. ஏன்னா ரைட். அப்போ இப்படி நீங்கள் போட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம். சரி, வினாலகம் 13 ஒவ்வொன்றும் 10 நிமிடங்கள் உளரக்கூடிய ஏபிசிடி ஆகிய மெழுகுவர்த்திகள் வெவ்வேறு நேரங்களில் கொளுத்தப்பட்டன. ஒவ்வொன்றும் 10 நிமிஷம். இது 10 நிமிஷம் இருக்கும், இது 10 நிமிஷம் இருக்கும், இது 10 நிமிஷம் இருக்கும், இது 10 நிமிஷம் இருக்கும். ஆனால் வெவ்வேறு நேரத்தில் கொளுத்தப்பட்டபடியா வெவ்வேறு நேரங்களில் தான் அணையும். சரியும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்றால் மேலும் ஒளிரக்கூடிய நேரங்கள் தரப்பட்டுள்ளன. அப்போ இது இன்னும் 3 நிமிஷம் ஒளிரப்போகுது, இது 2 நிமிடம் தான் ஒளிரப்போகுது, இது 7 நிமிடம் ஒளிரப்போகுது, இது 1 நிமிடம் தான் ஒளிரப்போகுது. சரி, டி ஆனது பிற்பகல் 3:30 கொளுத்தப்பட்டது. இப்போ டியை பாருங்கோ, இது டி, இதுதான் டி. இப்போ டி வந்து இந்த வினாகர விடைய பாருங்க பிள்ளைகள் 3:46 பிற்பகல் 3:46க்கு தான் சி அணையும். எப்படின்னு பார்ப்போம். இப்போ டி தந்திருக்குது 3:30க்கு கொளுத்தப்பட்டால் அது எத்தனை மணிக்கு அணைய வேணும்? 3:40க்கு அணைய வேணும். விளங்கிட்டா? ஏன் 10 நிமிஷம் தானே ஒளிரும். அப்போ 10 நிமிஷம் ஒளிரும் என்றால் 3:40க்கு தான் இது அணையும். ஆனால் இப்போ எத்தனை மணி? இன்னும் 1 நிமிடம் இருக்குது. அப்போ இது 39 தான் இருக்கு. இப்போ 3:39. இப்போ என்னோட 1 நிமிஷம் இருக்குது. 3:40க்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்குது தானே. விளங்கிட்டா? என்னென்ன விளங்கிட்டா பிள்ளையாள்? இப்போ இது 3:30க்கு கொளுத்தினா உண்மையில 3:40க்கு அணைய வேணும். இன்னும் 1 நிமிடம் இருக்கண்டா. இப்போ 3:39. ஏன்னா இன்னும் 1 நிமிடம் தான் இருக்குது, 40க்கு அணைஞ்சிடும். சரி, இப்போ பாருங்கோ, இதுக்கு இன்னும் 7 நிமிடம் இருக்குது. இது 1 நிமிடம் இருக்கேக்குள்ள இது 7 நிமிடம் இருக்கா. என்னென்னு பாருங்க, இது 2 தான் இப்போ போட போகிறோம். பாருங்க, இது 1 நிமிடம் இருக்கேக்குள்ள இதுக்கு 7 நிமிடம் இருக்குது. அப்போ இது 40க்குத்தான் 3:40க்கு தான் அணையும். ஆனால் இப்போ 3:39. அப்போ 3:39 சொன்னால் அப்போ இதை நாங்கள் ஒன்றை விட்டுட்டு இன்னும் 6 நிமிடம் இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் 6 நிமிடம் இருக்குன்னு பார்த்தால், ஏன் இங்கே 1 நிமிடம், இங்கே 1 நிமிடம் இருக்குது. சரியா? இங்கே 1 நிமிடம், இங்கே 1 நிமிடம் இருக்குது. அப்போ 3:30க்கு கொளுத்தினது வந்து 3:40க்கு அணைய வேணும். ஆனால் 39 இப்போ 3:39 ஆயிருக்கேக்குள்ள தான் 1 நிமிடம் இருக்குது. அப்போ இன்னும் 1 நிமிடத்தாலே இது அணையும். இது இன்னும் 7 நிமிடத்தாலே அணையும். என்ன, இது இன்னும் 7 நிமிடத்தாலே அணையும். விளங்கிதா என்னண்டு? இது இன்னும் 7 நிமிடத்தாலே அணையும் என்று சொன்னால் சி அணையும் நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். சி அணைகிற நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு இன்னும் 7 நிமிடம் இருக்குது பிள்ளைகள். அப்போ இது இப்போ 39, 3:39 இருக்கேக்கில் இன்னும் 1 நிமிடத்தால் அடைஞ்சிடும். அப்போ இது 3:39 இருக்கேக்க இன்னும் 7 நிமிடம்னு சொன்னால் இந்த 3:39ஓட இந்த 7 கூட்டுங்கோ. இதுக்கு பிறகு அணைய போகுது. இப்போ 39 7 கூட்டினா 46, 3:46. உலகிறேன்ட்டு. இப்போ இது 3:30 கொளுத்தப்பட்டது. 10 நிமிஷம் ஒளிருமெண்டா 3:40க்கு தான் அணையும். என்ன, அப்போ 3:40க்கு அணையண்டா இன்னும் 1 நிமிடம் இருக்கண்டா. இப்போ 3:39 தானே. இப்போ 3:39 தான் இந்த டிஎன்எம் முழுவதும் அடிஞ்சு கொண்டு இருக்குது. அடுத்த நிமிடம் அணைஞ்சிடும், இன்னும் 1 நிமிஷத்தில் அணைஞ்சிடும். அப்போ இது 3:39 சொன்னால் இந்த 3:39 மணிக்கு 3:39 நிமிடத்துக்கு இன்னும் இந்த நேரம் பார்க்க, இந்த நேரத்தில் பார்க்க இன்னும் 7 நிமிடம் எல்லாம் இருக்குது இது அணையிறதுக்கு. அப்போ 39ஓட 7 கூட்டுங்கோ 46. இன்னும் 46 நிமிடம். 3:46 3:46 நிமிடத்துக்கு பிற்பகல் இந்த டி என்ற முழுதிரி அணையும். விளங்கிட்ட? சரி, என்ன சரியா? நான் இப்போ ஏன் இப்போ 6 நிமிடம் கொண்டு பார்த்துக்கிறேன். இப்போ 3 இது இன்னும் 1 நிமிடம் தான் இருக்குது. அந்த ஒன்றை கழிச்சா 6 நிமிடம் இருக்குது. இன்னும் 6 நிமிடம் இருக்குது. சரியா? அப்போ இன்னும் 6 நிமிடம் இருக்குன்னா இந்த 40ஓட 6 கூட்டணும்.
அப்படி 39 வச்சு பார்க்கணுமெண்டா நீங்கள் 39 7 கூட்டணும். விளங்கிட்ட? சரி பாருங்க, திருப்பி இருக்க போட்டு பாருங்க, முழங்கும் உங்களுக்கு. இது 39பா, இன்னும் ஒரு நிமிடத்தில் 40 அணையமாப்பா. இது 39 இன்னும் 7 நிமிடம் இதுக்கு இருக்குது. அப்போ 39க்கு பிறகு 40 46. சரி விளங்கிட்ட? சரி, இல்லாட்டி இந்த இன்னும் ஒரு நிமிடம் இருக்குதுண்டா, அப்போ 40 இது அணையும். அப்போ இதில் ஒரு நிமிடம் இருக்குது, இதில் 7 நிமிடம் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு நிமிடம் கழிஞ்சால் இது 6 நிமிடம் ஆயிடும். அப்போ 3:40 6 நிமிடத்து கூட 3:46 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். சரி, பூமாலை விற்பனை நிலையம் ஒன்றில் விநாயகம் 14 தினமும் 500 மாலைகள் விற்கப்பட்டன. தினமும் 500 மாலைகள் விற்கப்பட்டிருக்கா. சில நாட்களில் 550 மாலைகள் விற்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட சில நாட்களில் மொத்தமாக 5750 மாலைகள் விற்கப்பட்டன. அப்போ எத்தனை நாட்களில் விற்கப்பட்ட மாலைகளாகும்? சரி, அந்த வினாவுக்கு பாருங்க, விட 11. முதலாவது விட வராது. ஏன் சொல்லுங்க? 10 நாளில் விற்கப்பட்டன்னு வராது. இப்போ 550 ரூபாப்படி விற்றிருந்தால், இப்போ 10 நாள்லையும் 550 மாலைப்படி விற்றிருந்தால் எத்தனை 5500 தான் விற்றுருக்கும். இஞ்சான 5750 இருக்குது. அப்போ கட்டாயம் இது வராது. 10 நாள் விற்றிருந்தா என்ன 550 மாலைப்படி விற்றிருந்தாலே 5500 தான் வரும். அப்போ இங்கே 5750. அப்போ இது இந்த விட வர. அப்போ அடுத்த 11 12 தான் வரப்போகுது. சரி, இப்போ நாங்கள் 11 தெரிவு செய்து கூட பார்ப்போம். இப்போ 11 நாளும் 550 மாலைப்படி விற்றிருந்தால், இப்போ 550 மாலைப்படி 11 நாள் விதம் 6050 மாலை விற்றுருக்கணும். ஆனால் அவ்வளோ விற்றதோ இல்லை, 5750 விற்றது. அப்போ அதை கழிப்போமா, 550 மாலைகள் விற்றோண்டு எடுத்துக்கொண்டு 11 நாளும் அப்படி விற்றிருந்தால் 6050 மாலை விற்கப்பட்டிருக்கு. இப்போ எங்களுக்கு சொல்லியிருக்கு 5750 மாலை தான் விற்றுருக்கணும். அப்போ 5750 கழிப்போம். கழிச்சா இந்த மிச்சம் 300 காட்டுது. சரியா? அப்போ இந்த 300 என்ன செய்யணும் என்றால், இது 500 550 தானே, இந்த 500 550 தானே, இங்கே 50 ரூபான வித்தியாசம், 50 மாலை தானே வித்தியாசம். அப்போ இந்த 300ல் எத்தனை 50 இருக்குன்னு பார்க்கணும். 300ல் எத்தனை 50 இருக்குது? 650 இருக்குது. என்ன? அப்போ அந்த 6 நாள் என்ன நடந்திருக்குது? 500 ரூபா படியும் என்ன மிச்சம் 5 நாள் 550 ரூபா படியும் விற்றுருக்கலாம். இது நான் இன்னொரு விடைக்கும் காட்டுறேன், இன்னொரு வினாவுக்கான விடையாயும் காட்டுறேன். சரியா? இப்போ 550 ரூபா படி 11 நாளும் விற்றா 6050 ரூபா வந்திருக்கு. ஆனால் சொல்லியிருக்கு சில நாள் 500 வித்தாண்டு சொல்லியிருக்கு, 500 மாலைகளும் வித்தாண்டு இருக்குது. அப்போ எங்களுக்கு சில நாள் 500 விற்றுருக்கும், சில நாள் 550 விற்றுருக்கு. அப்போ அதை காண்றதுக்கு என்ன செய்யணுமெண்டா, 550 மாலைகள் விற்றிருந்தா 11 நாளும் 6050 வேண்டும். ஆனால் விற்றது 5750. அப்போ அதை கழித்து விட்டால் 300. இப்போ மேலதிகமாக 300 காட்டுதலோ. அப்போ அந்த 300 என்ன செய்யப்பட்டிருக்கண்டா, நாங்கள் 50 படி கூட கூட்டி போட்டோம். எத்தனை நாள்? 6 நாளே கூட்டி. அப்போ அதை கழித்து விட்டால் சரி. என்ன 650 இல்லை, 300 கழிச்சு விட 650 இல்லைண்டா, 6 நாள் 50 விற்கல. அப்போ 6 நாள் அந்த 500 தான் விற்றுருக்கு. மற்ற 5 நாள் தான் 550 விற்றுருக்கு. சரி விளங்கிட்ட? ரைட். அப்போ 11 நாள் விற்றிருந்தால் 5750 ரூபா வந்திருக்கு. சரியா? விநாயகம் 15 மேசை மீது கிடையாக வைக்கப்பட்டிருந்த கடிகாரம் ஒன்றில் நேரம் 7:20 காட்டும் பொழுது நேரமுள் வடக்கு திசையை காட்டியது என்ன? அதை நிமிடமுள் காட்டும் திசையாது. இது சின்ன கேள்வி. என்ன இப்போ பாருங்கள், இந்த கடிகாரத்தை நீங்கள் சொல்லணும், ஒரு ஒற்றையில் கீறி போட்டு டக்குனு இந்த இதான வடக்கு திசை, வடக்கு திசையை நேரமுள் காட்டு தான். நேரமுள்ள 7:20 இந்த 7:20 வடக்காட்ட கிட்டத்தட்ட மேற்கு திசை. என்ன அக்ரோட்டா மேற்கு திசை இல்லை, கிட்டத்தட்ட மேற்கு திசை. சரியா? கொஞ்சம் கீழே சரிஞ்சால் தான் தென்மேற்கண்டு வந்துடும். இது மேற்கு திசையை தான் காட்டுது. சரியா? ரைட். அப்போ இந்த விடயங்களை பார்த்தீங்கன்னா மேற்கு திசையை காட்டும். விநாயகம் 16 ஏ என்ற வாகனமும் பி என்ற வாகனமும் ஒருத்திலிருந்து எதிர் திசையில் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் 2 மணித்தியாலம் 30 நிமிடங்கள் பிரயாணம் செய்த பின் குறித்த இடத்தை அடைந்த தற்போது அவற்றுக்கிட தூரம் மிக இலகுவான கேள்வி பிள்ளையார். இப்போ இந்த வினாவுக்கான விட 300 எப்படின்னு பாருங்க. ஏ என்ற இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து ஏ என்ற வாகனமும் பி என்ற வாகனம் போகுது. இப்போ ஏ என்ற வாகனம் 2.5 மணித்தியாலம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் 2.5 மணித்தியாலம் போகுது. இப்போ 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுண்டா 1 மணித்தியாலத்தில் 60, 2 மணித்தியாலத்தில் 120, அரை மணித்தியாலத்தில் 30. ஏன்னா அப்போ 150 கிலோமீட்டர் போயிருக்கு. அப்போ பி என்ற வாகனமும் அதே மாதிரி தான் போகுது. அப்போ அதுவும் இந்தியாவில் இவர் 2 மணித்தியாலத்தை பாருங்கள் 60 120, அங்கே அரைவாசி 30 நிமிடத்தில் 30 கிலோமீட்டர். அப்போ 150 கிலோமீட்டர். அதே மாதிரி இதுவும் 1 மணித்தியாலத்தில் 60, 2 மணித்தியாலத்தில் 120, அரை மணித்தியாலத்தில் 30, 150. அப்போ ரெண்டுக்கும் இடையிலான இடைவெளி எவ்வளவு?
இந்த ஏக்கும் பிக்கும் இடையிலான இடைவெளி 150 கிலோமீட்டர். 150 300 கிலோமீட்டர். சரியா, இந்த கோட்டில் இருந்து ஒன்று 150, இஞ்சால 150 பி, இஞ்சால 150. அப்போ மொத்தம் 300 கிலோமீட்டர் ரெண்டுக்கும் இடையிலான இடைவெளி. ரைட்டா, சரி. அருகே தரப்பட்டுள்ள வரைபடத்திற்கு அமைவாக கண்ணாடி குவளை ஒன்று நீளம் யாதாக இருக்க முடியும்? சிம்பிள். என்ன சிம்பிளா? ரைட். அப்படின்னு பாப்போம். இங்கே பாருங்க பிள்ளைகள், இந்த கிளாஸை தந்திருக்கு. அது எவ்வளோன்ட்டு தெரியல. இதைத்தான் ஒரு கிளாஸுன்ற வீடு தான் இப்போ கேட்க. இங்கே வந்துருக்கு ஒரு கிளாஸுக்கு மேலே இன்னொரு கிளாஸை வச்சா 19 வந்துருக்கு. இங்கே ஒரு கிளாஸுக்கு மேலே 1 2 3 4 கிளாஸ் வைக்க 31 சென்டிமீட்டர்னு வந்துருக்கு. இப்போ முதலாவது என்ன செய்யணுமாட்டா 31 சென்டிமீட்டரில் இருந்து இந்த வினாவுக்கான விட 15 சென்டிமீட்டர் அப்படிங்க. முதலாவது இப்போ 5 குவளையும் சேர்ந்தது தான் 31 சென்டிமீட்டர். இப்போ இந்த 2 குவளையும் சேர்ந்தது 19 சென்டிமீட்டர். இப்போ 3 குவளை 12 சென்டிமீட்டர் எப்படி வரும்? நாங்கள் இதை கழிக்கணும். என்ன இதை கழிச்சா வேண்டாம், இதோட இதை கழிச்சா வேண்டாம், 19 கழிக்குங்க. என்னத்தில் கழிக்கணும்? 31 19 கழிக்கணும். 31 19 கழிச்சா எவ்வளவு? 31 19 கழியுங்க எவ்வளவு பாருங்க. 39 கழிச்சிங்கண்டா இந்த 3 குவளையும் 12 சென்டிமீட்டர் வரும். என்ன இந்த 3 குவளையும் எவ்வளோ வரும்? 12 சென்டிமீட்டர் வரும். அப்போ பாருங்க பிள்ளைகள், இப்போ ஒரு இவ்வளவும் 12 வந்தால் அப்போ ஒரு கிளாஸின் மேல் உயரம் இவ்வளவு 4. என்ன இது 4, இது 4, இது 4. சரியா, இந்த மேல் உயரம் தான் 4. ஒரு கிளாஸின் உயரம் இல்லை, இந்த மேல் உயரங்கள்லாம் 4. என்ன அப்போ மேல் உயரங்கள்லாம் 4 சொன்னால் இந்த 19 இந்த மேல் உயரத்தை கொண்டே கழிக்கொண்டாங்க. மேல் உயரம் 4 கழிச்சா இந்த அடி கிளாஸின் இது வந்துடும். என்ன அப்போ இந்த அடி கிளாஸின் இது மொத்தம் பாருங்க, இது இந்த இதுன்னு சேர்த்து 19 சொன்னால் இந்த 4 கழிச்சு விட்டீங்கண்டா 15 சென்டிமீட்டர். இந்த கிளாஸின் உயரம் என்ன? 15 சென்டிமீட்டர். சரியா, அப்படியே அவ்வளோ கொள்ளும். சரியா, இங்கே காண போகிறது வந்து இந்த 3 கிளாஸின் இந்த பகுதிகள்லாம் 12. ஒரு கிளாஸ் 12 இல்லையா, இந்த ஒரு கிளாஸ் 4 வராது. இந்த 3 சேர்ந்து 12 இந்த துண்டுகள்லாம் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். அப்போ இதில் ஒரு துண்டு தானே இருக்குது. அப்போ 4 இந்த 19 4 கழிச்சு விட்டா இந்த இதுன்ற உயரம் 15 சென்டிமீட்டர். சரியா, ஓகே. திருப்பி பாருங்க ஒரு. சரியா, அடுத்தது வந்து வினா இலக்கம் 18 19. 18 19 ஆகிய வினாக்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள எண்கோலத்திற்கு ஏற்ப வெற்றிடத்தில் இருக்க வேண்டிய எண்ணை தெரிவு செய்யும். இது ஒரு இலகுவான எண்கோலம். பாருங்க, 5 10 அந்த 10 கொண்டே இங்கே போட்டுட்டு இந்த 4 பின்னுக்கு கொண்டு வந்து போட்டுக்கூடாது. என்ன 3 12 அந்த 12 கொண்டு போட்டுட்டு இந்த 2 கொண்டே பின்னுக்கு போட்டுக்கூடாது. அப்போ 6 3 அப்போ இதில் 18 வரும். 6 3 18 இந்த 1 கொண்டே பின்னுக்கு போட்டு விட்டா இது கிடக்க அப்படி ஒரு விட இந்த இருக்குது 3வது விட. இதில் பாருங்க, 2 4 4 3 5 அப்போ 3 9 9 2 11. அப்போ 4 16 என்ன 4 16 16 3 19. அப்போ இதில் 19 வரும். அந்த விட இருக்கா? முதலாவது விட. சரி, இப்படி தான் கோலம். இது கோலம் நீங்கள் பயிற்சியின் மூலம் விரைவாக சரியான விடையை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ பயிற்சி தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. சரியா, குமணனுடன் விளையாட்டு நிகழ்வொன்றில் பங்கு பற்றிய நண்பர்கள் 7 பேர் போட்டியின் இடைவேளையில் தமக்கிடையே கைகுலிக்கும் வந்து. இங்கே முக்கியமான விஷயம் என்னடா பாருங்க, குமணனுடன் நிகழ்வு பங்கு பற்றிய நண்பர்கள் 7 பேர். இங்கே 7 பேர் இல்லை, நண்பரை இவரையும் சேர்க்கணும். இப்போ குமரனையும் சேர்த்தா தானே இப்போ கைகுலுக்கல் சம்பந்தமான வினாக்கள் நேரடியாக வராது. ஏதோ ஒரு சின்ன என்ன மயக்கத்தோட வேறுபாட்டோடான் வரும். அப்போ பார்க்கணும், இங்கே 7 பேர். இப்போ நீங்கள் என்ன செய்திருப்பீங்கன்னா வளமே பாடமாக்கி வச்சு 7 பேருண்டா 7 அதில் 1 குறைச்சி 6 7 6 42 அந்த 42 2ஆல் பிரிச்சிருப்பீங்க 21. சிம்பிளாக டக்குன்னு கீறி போட்டு போயிருப்பீங்க. அப்போ இந்த வினாக்கு இருந்தால் போல. ஏன் இங்கே 8 பேர்
ஏன் குமணனுடன் விளையாட்டினால் பங்கு பற்றிய நண்பர்கள் 7 பேருண்டா விரைஞ்சது இப்போ அப்போ அது 8 என்றால் 7 ஒன்றை குறைஞ்சி 7 8 56. இந்த 56 தான் என்ன செய்திருப்பீர்கள் 2ஆல் வகுத்து என்ன விட 28. என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பலருக்கு சரியாக இருந்திருக்கும், கூடுதலான ஆக்களுக்கு பிள்ளையாக இருந்திருக்கும். என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கும். பின்னாவை 2 தரம் வாசிக்க வேணும். சரியா? ஓகே பிள்ளைகள், இந்த காணொலியிலே எங்களுடைய வினாத்தாள் 4 பகுதி 1 வினாத்தாளிலே 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களையும் அவருக்கான விடைகளையும் அவதானித்திருந்தீர்கள். அடுத்த காணொலியிலே 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களை அவதானிக்க இருக்கிறீர்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. எஃப்னடிகன் யூடியூப் சேனல் மூலம் வழங்கப்படுகிற வினாத்தாள்களை நீங்கள் பயிற்சி செய்து இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர் SKR.